இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நிலம் வைத்திருப்பவருக்கு புதிய வழிகாட்டி மதிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீங்க பார்த்தா உங்களுக்கான கருத்துக்களை தெரிவிக்கலாம். சோ இப்போ உங்க நிலத்துக்கான புதிய வழிகாட்டு மதிப்பு என்ன, எப்படி நம்ம பார்த்தா அதுக்கான ஆட்சேபனை தெரிவிக்கிறது, இத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். tnreginet.government.in இதான் பார்த்தா அபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு வழிகாட்டி மதிப்பு அதாவது கைட்லைன் வேல்யூ குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதாவது சமீபத்துல தமிழக அரசு புதிய வழிகாட்டி மதிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. பட் அது பார்த்தா அதிகபட்ச ரேட் இருப்பதால நிறைய பேர் கருத்து தெரிவிச்சு வேற மாத்தங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு பார்த்தா ஒரு மைய மதிப்பீட்டு குழுவை 26/4/2024 அன்னைக்கு பார்த்தா நிர்ணயம் செஞ்சு சொத்துக்களுக்கான சந்தை மதிப்பு வழிகாட்டி பார்த்தா தயாரிச்சு மதிப்பீடு செஞ்சாங்க. இப்போதைக்கு அதை வெளியிட்டு இருக்காங்க. சோ டிராப்டா ஒரு கைட்லைன் வேல்யூ பார்த்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லயுமே அது குறித்து அப்டேட் பண்ணிருக்காங்க சம்பந்தப்பட்ட கலெக்டர். சோ உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல போயிட்டு பிரஸ் நியூஸ் பாருங்க, கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். ஓகே, அதாவது இப்ப பார்த்தா ஒரு புதிய வழிகாட்டு மதிப்பு பார்த்தா வெளியிட்டு இருக்காங்க. அத பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க. உங்க ஊர்ல எவ்வளவு வழிகாட்டு மதிப்பு இருக்கு, உங்க சர்வே நம்பருக்கு கரெக்டா கொடுத்திருக்காளா இல்ல அதிகபட்சமா கொடுத்திருக்காளா ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காளா நீங்க பாத்துட்டு ஏதாச்சும் நீங்க தெரிவிக்கணும். ஒரு ஆட்சேபனை நீங்க தெரிவிக்க போறீங்க அப்படின்னா தாராளமா பார்த்தா தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்கள் வருவாய் கிராமங்கள் வாரியாக வரைவு வழிகாட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வட்டாட்சியர் சார் பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்கள் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க புதுசா தயாரிச்ச அந்த வரைவு அந்த பட்டியல இருக்கு பாருங்க. சோ வழிகாட்டு மதிப்புக்கான பட்டியல எல்லா அலுவலகமே வச்சிருக்காங்க. நீங்க டைரக்டா அந்த ஆபீஸ் போயிட்டு பார்த்து உங்க இடத்துக்கு எவ்வளவு மதிப்பு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஆன்லைன் மூலமாக tnreginet.government.in இந்த வெப்சைட்லயும் பார்த்தா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீங்க 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கான கருத்துக்களை பார்த்தா தெரிவிக்க சொல்லிருக்காங்க. நீங்க எங்க போயிட்டு தெரிவிக்கணும்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மதிப்பீட்டு துணைக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு தான் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு டைரக்டா கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது பார்த்தா தபால் மூலமாக பார்த்தா அழைக்க சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்த்தா ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி உங்க நேம் என்ன எல்லாமே எழுதிட்டு உங்களுக்கு என்னமான கருத்து இருக்கு, இந்த சர்வே நம்பருக்கு மதிப்பீடு கம்மியா கொடுத்திருக்காங்க இல்ல அதிகமா கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கருத்து இருக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீங்க 15 நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு டைரக்டாகவோ அல்லது பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அவங்க செக் பண்ணி பார்த்துற பதில் கொடுப்பாங்க. சோ இதான் உங்களுக்கான அறிவிப்பு. வெறும் 15 நாள் தான் டைம் கொடுத்திருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கான ஆட்சேபனை நீங்க தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு மதிப்பீட்டு பட்டியல வெளியிட்டு இருக்காங்க அபிஷியல் வெப்சைட்ல. கண்டிப்பா இதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா மட்டும் அந்த பட்டியல அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அதுதான் இருக்க போகுது. அதை நம்ம எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணலாம்னு நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. tnreginet இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க வழிகாட்டி மதிப்புன்னு. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓகே, இது வரைக்கும் 1/4/2023 அன்னைக்கு பார்த்தா புதுசா வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மேல இருக்கு வரைவு வழிகாட்டி திருத்தம் தேடுவதற்கு எங்கே சொடுக்கும். அதாவது இப்போதைக்கு அவங்க வரைவா ஒரு புதிய ஒரு பட்டியலை ரெடி பண்ணிருக்காங்க. அதை செக் பண்றதுக்கு இந்த லிங்க் இருக்கு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல போட்டு தேர்தல் வரையறை கொடுத்திருக்காங்க. நிலத்தின் வகைப்பாடா கூட்டு மதிப்பான்னு கேட்டிருக்காங்க. நிலத்தின் வகைப்பாடு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க மண்டலம் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சார் பதிவாளர் அலுவலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான பதிவு கிராமம் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க கிராமத்தை நீங்க கொடுத்துட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது நிலத்தின் வகைப்பாடுலாம் கொடுத்திருக்காங்க. அரசு நிலமா அல்லது பாத்தீங்கன்னா அரசு பூமிதான நிலமா அல்லது குடியிருப்பு பகுதியான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கான தற்போதைய பிரிட்டிஷ் மதிப்பு என்ன, தற்போதைய மெட்ரிக் மதிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு நேரா கொடுத்திருக்காங்க பாருங்க
முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு. சோ பிரிட்டிஷ் மதிப்பு அவங்க என்னமான ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 450 இருந்துச்சு பிரிட்டிஷ் மதிப்புனா, இப்ப 500 வந்து பார்த்தா ப்ரொபோசல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மெட்ரிக் மதிப்பு இதுக்கு முன்னாடி 4845 இருந்துச்சா, இப்போ வந்து 5385 வந்து பார்த்தா மாத்திருக்காங்க. சோ அதிகமா ஆக்கிருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஊருக்கு என்னமான அதிகமாக்கிருக்காங்களா குறைவா இருக்கலாம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. சோ இதுவே நீங்க அந்த சர்வே நம்பர் வைஸ் பாக்குறதுக்கு ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க மேல கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்து இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இதுல போயிட்டு தெருவாரியாக புலைனான்னு கேட்டிருக்காங்க. நீங்க தெருவாரியா வேணுமா சர்வே நம்பர் வேணுமா நீங்க வந்து கொடுத்துட்டு தெருக அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சோ உங்களுக்கு எவ்வளவு மதிப்பீடு அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சோ இத மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு முன்னாடியே வந்து இல்லாம இருக்கு அப்படின்னா உங்க கிராமத்துக்கு வந்து பார்த்தா இன்னும் வந்து ப்ரொபோசல் பண்ணாம இருக்கான்னு அர்த்தம். பழைய வழிகாட்டி மதிப்பை தான் வந்து வெளியிடுவாங்க. இந்த மாதிரி முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு கொடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு ப்ரொபோசல் கொடுக்காம இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கிராமத்துக்கு வந்து புதுசா எந்த அப்டேட்டும் கிடையாது. புதுசா வந்து வழிகாட்டி மதிப்பு வந்து மாத்தாம இருக்கான்னு அர்த்தம். அதிகபட்சமாக கிராமப்புறங்கள்ல வழிகாட்டி மதிப்பு வந்து மாத்தல. நகர்ப்புறத்துல மட்டும்தான் அதிகபட்சமா வந்து மாத்திருக்காங்க. அதிகபட்சமா வந்து வழிகாட்டி மதிப்பு வந்து உயர்த்தி செஞ்சிருக்காங்க. சோ நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஆன்லைன் மூலமாக உங்க இடங்களுக்கு, உங்க ஊருக்கு, உங்க தெருக்கு எத்தனை மதிப்பு ஏத்திருக்காங்களா இல்ல ஏத்தாம இருக்காங்களா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா கரெக்டா ஆபீஸ்ல போயிட்டு உங்களுக்கான ஆட்சேபனை கருத்துல நீங்க வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட் பேப்பர்ல மேனுவலா நீங்களே எழுதி என்னமான இருக்கு உங்களுடைய சர்வே நம்பர் நிலைமை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட்சேபனை வந்து தெரிவிக்க பாருங்க. சோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.